ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஃபீஸ்ட். இன்றைக்கி முடக்கத்தான் கீரையை வச்சு தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கீரை இந்தமாரி கொடி மாதிரி சுற்றி இருக்கும். இதோடைய விதைகள் பார்த்திங்கன்னா பலூன் மாதிரி இருக்கும். அதனால தான் இங்கிலீஷில் இதுக்கு பலூன் வைன்னு பேரே இருக்குது. இதோடைய இலை இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் இருக்க இலையை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இலையை மட்டும் ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த இலையை மட்டும் எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 10 தோசை சுடுற அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கை நல்லா அழுத்தி இலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க மாவோட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவில் நான் உப்பு சேர்க்கலை, அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த தோசைக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இலை அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கிறதுனால நம்ம மாவோடு சேர்த்து கலக்கும் போது கொஞ்சம் தண்ணியாகும். அதனால் கொஞ்சம் மாவு கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் தோசை சுடுறதுக்கு. முடக்கத்தான் கீரை வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த மூட்டு சம்மந்தமாக பிரச்சனை இருக்கவங்களுக்கு இது வாரத்தில் 3 நாள் கூட சேர்த்துக்கலாம். சீக்கிரமே சரியாயிடும். இதை பெரியவங்க தான் சாப்பிடணும், இல்லை குழந்தைங்களும் சாப்பிட்லாம். கசப்பு எதுவுமே தெரியாது, நார்மல் தோசை மாதிரியே இருக்கும். இப்போ மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தோசை தவா நல்லா சூடாக இருக்குது. இப்போ தோசையை ஊற்றிக்கிறேன். நம்ம நார்மலாக எப்போவும் தோசை ஊற்றுற மாதிரி தான் ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போது ஒரு பக்கம் நல்லா செவந்துடுச்சு. இப்போ நான் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஒரு நிமிஷத்துக்கு கழிச்சு நம்ம எடுத்துடலாம். இதை ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் தோசை. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக புதினா சட்னி, கார சட்னி இல்லைன்னா சாம்பார் கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த இலை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிடுங்க. நான் இன்றைக்கி இந்த தோசை கூட கார சட்னி வச்சு சாப்பிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.